நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது பெரிய சாக்கிய சுவாமி அமைதலாய் எங்களுக்கு ஏற்ற விதமாய் வசதியாய் சுவாமி நாங்கள் நம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க நிதானமா இதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நாங்கள் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் பெற்றுக்கொள்ளும். ஆவியானவர் இந்த நேரத்துல எங்களுக்கு சொல்லித்தாரோம். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தாரோம். காத்துக்கொள்ளும் சுவாமி. தடைகள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். இன்னும் வர இருக்கிற மக்களையும் கூட அழைத்து வரும். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறதாவே. ஆமேன், ஆமேன். நாம 29 அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். அதுல ஒவ்வொரு தேசத்துக்கு குறித்தும் அதை குறித்த பாரம், அதை குறித்த கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள், இதை தான் நாம பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த 30ஆம் அதிகாரம் இதன் தொடர்ச்சியாக இதே செய்தியை 31ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். 2 அதிகாரங்களிலும் ஒரே செய்தி தான். அதை தொடர்ச்சியாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த 30, 31 எதை குறித்து சொல்வது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை புறம்பே தள்ளி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருக்கு செவி கொடுக்கிறதுக்கு இடம் கொடாமல் நாம் வேற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தோமானால் நமக்கு நேரிடக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை, நாம் எப்படி கர்த்தரை மறுதளிக்கிறோமோ அல்லது கர்த்தரை விட்டு நாம் விலகுகிறோமோ அதே போல அவரும் நம்மை விட்டு விலகுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான செய்தி. இப்போ இதுல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான இது. அதாவது ஃபாலி ஆஃப் ட்ரஸ்டிங் ஈஜிப்ட், ஃபியூட்டிலிட்டி ஆஃப் ட்ரஸ்டிங் ஈஜிப்ட். அதாவது எகிப்தை நம்புவதினால் ஏற்படக்கூடிய, எகிப்தை நம்புவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல எகிப்தை நம்புவதினால் ஏதும் பலனில்லை, பிரயோஜனம் இல்லாத ஒரு நம்பிக்கை என்று இதில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எகிப்து என்று சொன்னாலே பார்வோன், அவனுடைய வல்லமை, அவனுடைய குதிரைகள், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ இதுல இந்த 30ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள் எதை குறித்து சொல்லுதுன்னு சொன்னா, இந்த எகிப்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அது குறிக்கிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 26 வசனங்கள் எதை குறித்து சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போமானால், இவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியத்தை கர்த்தரையே மறுதலித்து செய்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர்களை திரும்ப கட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொள்கிற ஒரு முயற்சி, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இவர்கள் அவ்வளவு தூரம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாய், அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை திரும்ப கட்டுவார். 27 33 என்ன வாசிக்கிறோம்? உடனே அதை செய்கிறார். இமினன்ட் ரெஸ்டரேஷன். 34 37 என்ன பார்க்கிறோம் சொன்னா, எகிப்தை நம்புவதனால் ஏற்படக்கூடிய தண்டனை. 31ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள், அதுல 9 வசனங்கள் தான் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, யாவே இஸ் பெட்டர் தென் ஈஜிப்ட், டெஃபினெட்லி. ஆனாலும் அதே ஒரு செய்தியாக அந்த 9 வசனங்களில அதை குறித்து திரும்ப வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த இந்த 2 அதிகாரத்தின் சாராம்சம். இப்போ நம்ம பார்த்தோம்னா,
இந்த காலகட்டம், இந்த அதிகாரம் எழுதப்பட்ட காலகட்டம் எதுவென்று பார்த்தோம்னா, எசேக்கியா ராஜா, ராஜாக்களின் காலங்களில, குறிப்பாக எசேக்கியா ராஜாவின் காலத்திலே நடந்த காரியங்கள். இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நல்ல ராஜான்னு தான் அவர் பெயர் பெற்றிருந்தார். உண்மையாகவே அவர் ஒரு நல்ல ராஜா தான். அவருடைய தகப்பன் ஆகிய ஆகாஸ் எல்லா விக்கிரகங்களையும் வணங்குகிறவராய், மனிதருக்கு இணக்கமாய், மனிதரை பிரியப்படுத்துகிறவராய் நடப்பவராய் இருந்தார். குறிப்பாக அசீரியருக்கு அதிகமாய் அவர் பயந்தவராகவும், அசீரிய வழக்கங்களை பின்பற்றுகிறவராகவும், அசீரியருக்கு கப்பம் கட்டுகிறவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க எசேக்கியா என்ன பண்ணாரு, எசேக்கியா காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எல்லா விக்கிரக மேடைகளையும் தகர்த்து, எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து, அவங்க தாய் வணங்கி கொண்டிருந்த ஆலயங்களை எல்லாம் தகர்த்தார். அத நம்ம தாயுடைய ஒரு இதாச்சே அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல. அது எல்லாவற்றையுமே இடித்தார், துணிகரமாய் செய்தார். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அது மாத்திரம் அல்ல, அந்த நாட்களில், ஆகாசின் நாட்களில, இசைக்கியாவுடைய தகப்பனாகிய ஆகாசின் நாட்களில தேவாலயம் மூடப்பட்டு இருந்தது. ஆனா இவர் அதை திறந்து வைக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு ஆசாரிய பணிகளை திரும்ப செய்யும்படியாக, பண்டிகைகள், பலிகள் எல்லாம் திரும்ப செலுத்தப்படும்படியாக எல்லாவற்றையும் அவர் மறுபடியுமாக கொண்டு வர கொண்டு வ அந்த ஆலய வழக்கத்திற்கு கொண்டு வருகிறார். ஏன்னா அது எல்லாமே எத்தனையோ வருஷங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. முந்தின ராஜாக்களால, முக்கியமா இவருடைய தகப்பனால. ஆனா இவர் எல்லாவற்றையும் மாற்றினார். கர்த்தருக்கு பிரியமானது எல்லாம் செய்யணும்னு சொல்லி இவர் செய்தார். அது மாத்திரம் அல்ல, தேசத்துக்கும் அவனுடைய நாட்டையும் அவர் அதிகமாய் பாதுகாப்பதிலும், நாட்டு மக்களுக்கான தேவைகள், குறிப்பாக தண்ணீர், நீர் தேவை, அதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்ததாக நாம. ஆனா இவ்வளவு இருந்தாலும் இந்த எசேக்கியா கிட்ட நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த பயம்ங்கிற ஒரு மனதிற்குள்ள வந்துருச்சுன்னா, எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, அவ்வளவு நல்ல ராஜா, நன்மையை செய்ய பழகி இருக்கிற ராஜா, கர்த்தரை நம்புகிற ராஜா, என்னாச்சு? பயந்துட்டார். அவர் பயந்ததுனால என்ன பண்ணாருன்னா, அந்த அசீரிய ராஜாவின் முன்பாக அவன் தன்னையே பணிந்து கொண்டான், தன்னை விற்று விட்டான். இந்த விதமாக அவன் அசிரிய ராஜாவுக்கு கப்பம் செலுத்தவும், அசிரிய ராஜாவுக்கு பொருட்களை வெகுமதிகளை அனுப்பவும் இப்படி அவன் செய்ய ஆரம்பித்தான், செய்ய முயற்சித்தான். இதற்கு நடுவுல அவனுக்கு ஒரு பயம். இந்த ஏன்னா அதே சமயத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வடபகுதியான அந்த இஸ்ரேல் தேசத்துல, அந்த 10 கோத்திரத்தார் வாழ்கிற அந்த பகுதியில அசிரியர்கள் தாக்குதல் செய்கிறார்கள். அசிரியர்கள் தாக்குதல் செய்கிற அவங்களுடைய போர் வலிமையை பார்த்து இவன் இன்னும் அதிக பயந்து, உடனே இவன் தன் ஆட்களை கூப்பிட்டு பணம், பொருட்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் யார கேட்க சொல்றான்? எகிப்து நாட்டுல. எகிப்து என்பது இஸ்ரேவேலின் தென் பகுதியில் இருக்கிறது. அதாவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யூதேயா பகுதிக்கு தான் முக்கியமாக ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவ்வப்பொழுது சில செய்திகளை வடபகுதிகளுக்கும் சொன்னார், எப்ராஹிமுக்கெல்லாம் சொன்னார். ஆனா முக்கிய செய்திகள் இந்த யூதேயா பகுதிக்கு தான் சொல்லுவார். யூதேயா யூதா கோத்திரத்தாரும், பெஞ்சமின் கோத்திரத்தாரும், சிமியோன் கோத்திரத்தாரும் வாழுகிற பகுதி. இதற்கு கீழாக உள்ள பகுதிக்கு பெயர் தான் எகிப்து. இந்த இஸ்ரேல் தேசத்துக்கும், அந்த மேப்ல இஸ்ரேல் தேசத்துக்கும் எகிப்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வனாந்திரம், நெகேவ்ங்கிற ஒரு வனாந்திரம். அதன் வழியா தான் கடந்து அங்க செல்லணும்.
இப்போ இவன் தன்னுடைய ஆளுகளை என்ன செய்யறான்னா எகிப்து தேசத்துக்கு அனுப்புறான். ஏன்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு. அங்க நடக்கிற காரியத்தை பார்த்து இங்க பயந்துட்டான். அறிவு என்ன சொல்லுது? புத்திசாலியா நீ என்ன செய்யணும்? ஏதாவது உடனே நீ உனக்கு வேண்டியதை செய்யணும். அப்ப அவன் இத்தனை நாள் வைத்திருந்த கர்த்தர் மேல் வைத்திருந்த, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிருந்த அந்த காரியம் எல்லாம் அவனுடைய நம்பிக்கையை அற்றுப்போக செய்தது. உடனே ஆட்களை அனுப்புறான். அங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு உதவி கேட்கறதுக்காக போறான். அவர்களே இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆட்களை, சோல்ஜர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்கறான். அது மாத்திரம் அல்ல, அவன் அந்த ராஜா அவன் ஏன் அவங்கள்ட்ட எகிப்துக்கிட்ட அனுப்புனான்னா, எகிப்தினுடைய பார்வோனையும் எகிப்தில் இருக்கக்கூடிய குதிரைகளும் அவ்வளவு வல்லமையானதுன்னு சொல்லி அதின் மேல் தன் நம்பிக்கையை வைத்து, அவங்க வந்துட்டா நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம், அசிரியர்களை நம்ம திருப்பி அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரு செயல்படுறார். இதெல்லாம் அவருடைய அறிவு சொல்லுகிற காரியம். ஆனா நம்பிக்கை எதில் மேல் வைத்திருக்க வேண்டும்? ஆவி எது என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அது என்ன சொல்லியிருக்கணும், என்ன செய்திருக்கணும்? இவரு முதல்ல தன் தேவனை தேடி இதை செய்யலாமா வேண்டாமான்னு அவருடைய வார்த்தையை சார்ந்து அதற்கு பின்பு மற்ற காரியங்களை அவர் ஆயத்தமாகும். ஆயத்தமாகிறது தப்பு இல்லை. ஆனா அது முதல்ல இதை செய்திருக்கணும். அது செஞ்சிருந்தா இது செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வேதத்துல மோசே காலத்திலேயே உபாகம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னன்னு, இவங்க எகிப்திற்கு உதவி தேடக்கூடாது. பர்டிகுலராகவே சொல்லியிருக்கு, எகிப்துக்கு உதவி தேடக்கூடாது, எகிப்து இருக்கிற குதிரைகளை நீ வாங்கக்கூடாது. ஆனா தொடர்ந்து சாலமோன் காலத்துல இருந்து மக்கள் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்பவுமே எகிப்துனா பாதுகாப்புன்னு நினைப்பாங்க. தான் அடிமைகளா இருந்தாங்க இவங்க மூதாதையார். ஆனா அது என்னவோ அவர்களுக்கு எகிப்துனா பாதுகாப்பு, அவங்க வல்லமை உள்ளவர்கள், அவங்க நிறைய பணம் வச்சிருக்கவங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இதுதான் அவர்களுடைய எண்ணம். சோ உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பார்வோனையும் அவன் குதிரை மேலேயும் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பாத ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்துலதான் இந்த ஏசாயா இந்த அதிகாரத்தை எழுதுறார். அப்ப அதுல முதல் வசனத்திலே பாத்தீங்கன்னா, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயோ ஐயோன்னு சொல்லி அது அது ஒரு எச்சரிப்பு, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்னிங் வாய்ஸ், வார்னிங், ஒரு அலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். இங்க இந்த 2-3 அதிகாரங்களுக்குள்ளாகவே 5 முறை ஐயோ ஐயோன்னு சொல்லுவாரு. இதிலே ஒரு ஐயோ பார்க்கிறோம். தொடக்கத்திலே ஒரு ஐயோவை நாம் பார்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறது. அதாவது கர்த்தரை ரிஜெக்ட் பண்றது ஒன்று, அடுத்தது கர்த்தரை விட்டு வேறு இடத்திலிருந்து உதவி நாடுகிறது இன்னொன்று. இப்படி பாவத்தின் மேல பாவத்தை சேர்த்து கொண்டே வருகிற ஒரு நிலைமை. இந்த அசீரியர்களை கண்டு அவ்வளவு பயந்து இந்த எகிப்தின் குதிரைகள் மேலும், எகிப்து குதிரை உலகத்திலேயே ஃபேமஸ். அரேபியன் ஸ்டாலியன்ஸ், எஜிப்சியன் ஸ்டாலியன்ஸ் எல்லாம் தே ஆர் ஹைலி பிரெட். அவங்க நல்லா வளர்க்க வச்சு இதற்காகவே, அதெல்லாம் பார்த்தாவே ஒரு அழகு, அதை பார்க்கும் போதே ஒரு அழகு இருக்கும். அவிதமான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். ஆனா இங்க இப்ப என்ன பார்க்கிறோம்னா, அதை நீ வாங்காதேன்னு கர்த்தர் சொல்றாரு. அத அப்ப குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதுல கர்த்தருக்கு அதுல ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை அறிந்து அவர் சொல்றாரு. ஆனா அதை மீறி, அவருடைய வார்த்தையை மீறி இந்த மக்கள் அங்க போய்
செய்யறாங்க. அதனாலதான் கர்த்தர் வந்து ஐயோ, அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க அதுக்கு மீறி என்ன பண்றாங்க, போய் கேட்க போயிருக்காங்க, ஹெல்ப் கேட்கறாங்க. இட் இஸ் ஃபூலிஷ் அண்ட் ஈவில் ஆஃப் ஜூடா. ஃபூலிஷ்னஸ்னால கூட நம்ம பொறுத்துக்கலாம். ஆனா ஈவில் ஆஃப் ஜூடா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், கெடுதல், கேடான ஒரு நிலைமை. அதுவும் ஈஜிப்டிட்ட இருந்து போய் ஹெல்ப் கேட்டது ரொம்ப தவறு அப்படின்னு அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சரி, உபாகமம் 17:16 தான் அந்த மாதிரி வாசிக்கிறோம். என்னன்னு, அந்த நாட்டினுடைய குதிரைகளையோ அந்த நாட்டின் ரதங்களையோ அந்த நாட்டு மக்களையோ நீங்க உதவி கேட்க கூடாது, நீங்க நம்ப கூடாது அப்படின்னு. பல சமயங்கள்ல ஆபிரகாம் காலத்துல இருந்தே நம்ம பார்க்கிறோம். உடனே அவர்களுக்கு ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய, தப்பித்து கொள்ளக்கூடிய இடமாய் எது இருந்ததுன்னு சொன்னா எகிப்து இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனா அதுல இருந்து தான் வந்ததுதான் எல்லா பிரச்சனையும். எகிப்துக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனை தான், இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு சமயத்திலையும் பார்க்கிறோம். ஆனா இங்க இவர்கள் துணிகரமா எசேக்கியா ராஜா செய்யறார். அதோடு கூட 3வது வசனம், 4வது 5வது வசனம் பாருங்க. அவனுடைய பலன் எப்படி இருக்குமா? வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். நீ இதையும் மீறி போய் நீ கேட்க போயிட்டில்ல, நீ கேட்க போனீன்னா எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். உனக்கு வெட்கம் வருவதாகவும் உனக்கு அவமானத்தை உண்டாக்குவதாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்வதை பார்க்க. அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். இவர் அனுப்புனார்ல ஒரு டீம், ஒரு இந்த பேச்சுவார்த்தைக்குன்னு டெலிகேட்ஸ் அனுப்புறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் எங்க போயிருக்காங்கன்னா பிரபுக்கள். அவங்க எங்க போயிருக்காங்கன்னா ஜோவான்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அடுத்த குரூப் அம்பாசடர்ஸ், அவங்க எங்க போயிருக்கிறாங்க? ஆனேஸ் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் போயிருக்கிறாங்க. அது ரெண்டும் முக்கியமான சிட்டிஸ் ஈஜிப்ட் அன்னைக்கு அந்நாட்களில. ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். அந்த எஜிப்சியன்ஸ் என்ன செய்வாங்களா, இவர்களை வெட்கத்துக்கு தான் உண்டாக்குவாங்க. இவர்கள் மேல கேள்வி கேட்டு ஒருத்தர் நம்ம நிறைய மனுஷரை பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்கள்ட்ட நம்ம ஒரு உதவி கேட்கறோம்னு போயிட்டா யூ வில் ஃபீல் சோ எம்பாரஸ்ட். நம்மளை அப்படியே ஒரு எம்பாரஸ்மெண்ட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் நாம அவங்க அவங்க ஏண்டா அவங்கள்ட்ட உதவி கேட்டோன்ற மாதிரி நம்மளை செய்ய வச்சிருவாங்க. உதவியை கேட்க போனோடனே அவங்க எங்கேயோ போய் மேலே ஏறி உக்காந்துருவாங்க. தங்களை தாங்களே உடனே எங்கேயோ மேலே ஏற்றிடுவாங்க. அப்புறம் கேட்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்கறதே உதவி, முடியலங்கிறதுல ஒரு உதவி கேட்கு, அதுக்கு இவ்வளவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். லட்சையும் வெட்கத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லி, நிந்தை உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ it will only result in shame and confusion. இந்த அம்பாசடர்ஸ் இங்க எகிப்தில இருந்து வர்றவங்களுக்கு இங்க யூதேயா மக்களுக்கு எந்த விதத்திலும் அவங்களால உதவி செய்ய முடியாது. அதை அறியாம இந்த யூதேயா ஜனங்கள் போய் அவர்களிடத்துல உதவி கேட்பதற்காக இங்கிருந்து நிறைய பனிமுட்டுகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு எசேக்கியா. கழுத மேல ஒட்டகத்து மேல எல்லாம் அனுப்பி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கணுங்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த போன டீம், டெலிகேட்ஸ் டீம், ஒன்னு ஜோவனுக்கும் ஒன்னு ஆனஸ்க்கும் போச்சு இல்லையா? அந்த டீம் நெகேவ் பள்ளத்தாக்கு வழியா போக வேண்டிய அந்த வனாந்தர வழியா போகும்போது அதிலிருந்த மிருகங்கள், அவ்வளோ பெரிய ஆபத்தான இடம், கட்டுவிரியன், பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம், துஷ்ட சிங்கம், இப்படி
சிறுத்தை இதெல்லாம் அங்க இருக்கு. பயங்கர மிருக ஜீவன்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அது வழியா இந்த ஜனங்களும் கழுதையிலையும் ஒட்டகத்தின் மேலேயும் அவங்க ஆஸ்திகளை எல்லாம் பொக்கிஷங்களை எல்லாம் வைத்து ஒன்றுக்கும் உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். வசனம் பாருங்க எப்படி கிளியரா சொல்லுதுன்னு. இவங்க இவ்வளோ செஞ்சுட்டு போறாங்க. தன்னுடைய தன்னுடைய மூளையை நம்பி அறிவை நம்பி அவன் ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி பாருங்க எவ்வளவு வேஸ்டா போகுது. ஆனா அவங்க ஒன்றும் உதவி செய்ய போறதே இல்லை. போகிற இடமே வழி பிரயாணமே ஆபத்தான வழி பிரயாணம். அது 7ஆம் வசனம் சொல்லுது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். நீ இவ்வளவு போய் கேட்டு அவங்கள ஹெல்ப்புக்கு கேட்கும்போது அவங்க இஃப் அட் ஆல் தே ஹெல்ப் யூ, இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி அ வேஸ்ட். வியர்த்தமும் இன்னைக்கு நிறைய சமயத்துல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம நிறைய முடிவுகள் நிறைய காரியங்களை இவ்விதமாய் நாம் செய்கிறோம். நமக்கு இப்படி ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிறோம். ஆனா அந்த ஹெல்ப் அவங்க நிச்சயமா செய்ய போறதே இல்லை. அவங்க அது அவங்க செய்தாலுமே அது எப்படி வியர்த்தமும் வீணுமோ. ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு நீங்க பேசாமையே இருந்திருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல. நடக்க வேண்டியது நடக்கத்தான் செய்யும். நீங்க எதுக்கு பயந்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா கழுதை மேலேயும் ஒட்டகங்கள் மேலேயும் ஏற்றி அந்த டெசர்ட் வழியா அவ்வளவு ஆபத்தான வழியில கொண்டுட்டு போகிறத நாம பார்க்கிறோம். இதற்கு இந்த அனிமல்ஸ்க்காகவே ஏசாயா மிகவும் பரிதாபப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஏன் எகிப்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எகிப்துடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எகிப்து மிகுந்த பெருமை உள்ளவர். எல்லா பாவத்துக்கும் ரூட் என்னன்னா பெருமை. இங்கேயும் எகிப்தியர் மிகுந்த பெருமை உள்ளவர்கள், இன்னொன்னு சொன்னா ஆணவம் உள்ளவர்கள், கர்வம் உள்ளவர்கள். அதாவது டிஃப்ரெண்ட் தமிழ்ல தான் இப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நமக்கு நல்லா அந்தந்த எக்ஸ்பிரஷனை புரிய வைக்குது. அப்படிப்பட்ட ஜனங்கள். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் நிச்சயமா யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுவும் யூதாவுக்கு சுத்தமா ஹெல்ப் பண்ண போறது இல்லை. அவங்களால ஹெல்ப் பண்ற டெண்டன்சியே அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க சும்மா உட்கார்ந்து அப்படியே they will simply sit and be idle. இதுதான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அவங்க அப்படியே ஒன்றும் செய்யாதபடிக்கு இருக்கக்கூடிய ஜனங்களாய் இருப்பார்கள். அதுக்கு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா ராகாப்ங்கிறாங்க. ராகாப்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல நம்ம இந்த வலு சர்ப்பம் லெவியத்தானை சொன்னது போல அதனுடைய பெண் பெண் இனம் ராகாப் என்று ஒரு சில இதுல நம்ம வாசிக்கிறோம். மித்தாலஜியில சொல்லப்படுது. ராகாப் என்கிற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தை. இந்த ராகாபுங்கிறதுக்கு அர்த்தம் பிரைடு. அது மாத்திரம் அல்ல, இந்த இந்த இடத்துல இவங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்னா ராகாப் த டூ நத்திங், அதாவது ஒன்றும் செய்யாம சோம்பேறியா இருக்கிற ராகாப் என்பதாக எகிப்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஸோ எகிப்துக்கு எல்லா வசதி இருந்தாலும் எகிப்து யாருக்கும் உதவி செய்யாது. எகிப்து அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப பெருமையானவர்கள். சங்கீதம் 87:4 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 87:4 இதுக்கு ஏதாவது சம்பந்தமா ஏதாவது சொல்லுதா எகிப்தை குறித்து? சங்கீதம் 87:4. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். இல்ல அதல்ல. அப்ப என்னை அறிந்தவர்களில் கூட இப்படி யார் இருப்பாங்களா? ராகாபும் இன்னொரு வார்த்தை என்னது? பாபிலோனியம். பாபிலோனியர். பாபிலோன் என்னது? அது த கிரேட் சிட்டி ஆஃப்
பாபிலோனியம். ஐடலேட்ரி, ஈவில், அது அப்படி பாவமான ஒரு நகரம், பாவத்துக்கு ஒரு அடையாளம். இந்த ராகாப் என்னது? பெருமைக்கு அடையாளம். என்னை அறிந்தவர்களில் மத்தியிலும் கூட வசனம் சொல்லுது பாருங்க, ராகாபையும் பாபிலோன். சோ நம்மை குறித்து தான் அந்த வார்த்தை. அதனால நாம இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருக்குமானால் நம்மிடத்துல நாம அதை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு ஒரு ஏற்கனவே இவங்களை நம்பினவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறவங்களையும் ஐயோன்னு தான் சொல்லுவாரு வர வர காலத்துல. பாருங்க, ஐசையா must have said, அசீரியாங்கிற கில்லருக்கு பயந்து போய் ஒரு ப்ரூவன் கில்லர் கிட்ட போய் அவங்க தங்களை விற்று விட்டார்கள் அப்படின்னு மோட்டையர்ங்கிற ஒருத்தர் சொல்றாரு. அதாவது ஒரு கில்லர்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி உதவி கேட்டு இன்னொரு கில்லர் கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய செயல்பாட்டை சொல்றாங்க. அதாவது இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா, கர்த்தரை சாராம நாம எடுக்கிற எந்த தீர்மானங்களும் எந்த முயற்சிகளும் இவ்விதமான ஒரு என்ன சொல்றது, வெட்கத்தையும் இலச்சையையும் ஏற்படுத்துகிறதாகவும் ஒரு அவசியமில்லாத ஒரு காரியமாகவும் தான் முடியும். வீணும் வியர்த்தமுமான காரியங்களாய் தான் முடியும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். அப்ப 8ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா, இந்த சம்பவத்தை எல்லாம் நீ எழுதி வை அப்படின்னு தீர்க்கதரிசியே சொல்றாரு. இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளையும் ஞானதிருஷ்டிக்காரர்களையும் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நான் கேட்க ஆயத்தம் இல்லை, அவங்க நீ என்கிட்ட பேசவே வேண்டான்னு அந்த முந்தின அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க ஜனங்கள். ஆனா அந்த அளவுக்கு பெருமையாக, அந்த அளவுக்கு கர்த்தரை பற்றிய செய்திகள் எங்களுக்கு வேண்டாம் என்று, கர்த்தரும் வேண்டாம் அவர் வசனங்களும் வேண்டாம் அதை பத்தி சொல்றவங்களும் வேண்டாம்னு சொன்ன ஜனங்கள் இப்படியா இருக்கிறதுனால, இந்த மாதிரி செயல்பாடுகள் அவர்களிடத்தில் காணப்படுகிறதுனால கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிற அறிவுரை என்னன்னா, இந்த சம்பவத்தை எல்லாம் நீ எழுதி வை, நீ சொல்லாத, இதெல்லாம் எழுதி வை, ஒரு புஸ்தகத்தில் வரை. ஏன்னா பிற்காலத்துல இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படி, அவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படி, இப்படியெல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் நேரிடணும். அதனாலதான் இன்னைக்கு நமக்கே இதெல்லாம் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இதை நீ எழுதி வைன்னு சொல்றாரு. காரணம், இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். வாட் சர்டிபிகேட்? நம்மை குறித்து என்ன சர்டிபிகேட் வரும்? பொய் சொல்லுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர், கலகமுள்ள ஜனங்கள். அந்த சொந்த ஜனத்தை தான் அவர் சொல்றார். அவருடைய சொந்த ஜனம், அவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்த அந்த ஜனத்துக்கு அவர் அப்படி சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க. காட் இஸ் ஜஸ்ட் காட். அப்போ இங்க அதான் இந்த இடத்துல அதையே சொல்றாரு பாருங்க, தரிசனக்காரரை தரிசனம் காண வேண்டாம், ஞான திருஷ்டிக்காரரை யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றார்கள். அதாவது இவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, கண்டிச்சு பேசுற பிரசங்கம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், உண்மையா நீங்க சொல்லி எங்களை கண்டம் பண்ற அந்த குற்றம் சாட்டுகிற உணர்த்துகிற வசனங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஆசீர்வாதமான செழிப்பான உபதேசங்கள், எங்களை எப்படி நன்மையால என்கரேஜ் பண்ற மோட்டிவேஷனல் டாக்ஸ், இதை நீங்க சொல்லுங்க. இதை விட்டுட்டு நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி இருக்காத, அதை பண்ணாதன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு பேச வேண்டாம் அப்படின்னு அந்த ஜனங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவலன்ட். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதுதான் செய்தி, அப்படித்தான் செய்தி வேணும். நல்ல ஜாலியா இருக்கணும், நல்ல ஆட்டம் பாட்டம்னு இருக்கணும், நல்ல மியூசிக் டங்கு டங்குன்னு காதுல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் அங்க உட்காந்தோம்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்.
ஆனா அப்படிப்பட்ட மியூசிக்கே வர்ஷிப் தான் அவங்களுக்கு வேணும். ஆனா அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஜனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி பவுலும் அவருடைய இதுல எழுதியிருக்கிறார். இது அன்றைய செய்தியாக ஏசாயா எழுதியிருந்தார். இப்படிதான் ஜனங்கள் வருங்காலத்துல கடைசி நாட்களில கேட்பார்கள் என்று சொல்லி பவுலும் எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 அவர் அப்படி சொல்லி இருக்கிறதாக நாம் வாசிக்கணும். ஆக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நாம் சொல்ல வேண்டியதை கட்டாயமாய் சொல்லிவிட வேண்டும். ஆவிக்குரியதை ஆவிக்குரிய விதமாய் அதை பிரித்து பேசவும், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேல் அது என்ன வசனம், 11 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். பாருங்க எவ்வளவு துணிகரம், பார்த்தீங்களா? எவ்வளவு துணிகரம் பாருங்க. எங்களை விட்டு விலகி நில்லுங்க, இந்த இஸ்ரவேல் பரிசுத்தரெல்லாம் எங்ககிட்ட அகற்றிடுங்க, எங்க முன்பாக இராம ஓய பண்ணுங்க. அதாவது அதுதான் அந்த பாவத்தினுடைய ஒரு நிலைமை. இப்படி இந்த போதை, இந்த குடிகாரர், ட்ரக்ஸ், இவங்களுக்கெல்லாம் தே வில் கோ டு சம் எக்ஸ்ட்ரீம். என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னே அவங்களுக்கு தெரியாது. யாரை செய்யறோம், யார்கிட்ட பேசுறோம், அடிக்கிறோமா கொல்றோமா, எதுவுமே அவங்களுக்கு உணர்வே இருக்காது. அந்த அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள அந்த நரம்புகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே மெஷினாட்டம் மிருகமாட்டம் செய்வாங்க. காரணம் அந்த அடிமைத்தனத்துல அவங்க இருக்காங்க. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தாலும் இதே நிலைமை தான். கர்த்தரை வெறுக்கிறதும் கர்த்தரே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதும். அடுத்த வசனம் பாருங்க, வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால். அப்பா, இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அவங்களுடைய அக்கிரமம் உயர்ந்த சுவரில் நின்று கீழே விழுற மாதிரி, ஒரு ரொம்ப உயரமான ஒரு பில்டிங் மேல ஏறி நின்று அங்கிருந்து கீழே விழுகிறது போலவும், அப்படியே ஒரு காலில் ஆடி நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த நிலைமையா இருக்குமோ அந்த நிலைமையும் திடீரென்று சடுதியா இடிய போகிறதுமான வெடிப்பை போல் இருக்கு. அந்த வால் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விடுது. இன்னைக்கு ஒரு பிரிட்ஜஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. சைனால ஒரு பெரிய பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னு சொன்னா பெரிய லேண்ட் ஸ்லைடு. திடீர்னு மலையே கீழே வந்துருச்சு. இந்த அந்த சின்ன வயசுல எனக்கு எப்பவுமே அது ஒரு பெரிய ஆச்சரியம். மலைகள் பெயர்ந்து போகும், பர்வதம் எல்லாம் எனக்கு நம்பவே முடியாது. எனக்கு அதை இமேஜின் பண்ணவே தெரியாது. ஆனா இன்னைக்கு கண்ணிலேயே பாக்குறோம், கண் முன்னால பாக்குறோம். மலைகள் அப்படியே போயிருது, மலையே நகர்ந்துருது, மலையே கீழே விழுந்துருது. ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி சடனா சடுதியா திடீரென்று சடுதியாய் கொலாப்ஸ் ஆகிறார். அந்த நிலைமை, அந்த முடிவு இவர்களுக்கு இருக்கும்னு இஸ்ரவேலின் பரிசுத்தர், எந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரை ஒதுக்குங்கிறாரோ, எந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்க முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள்னு சொன்னாங்களோ அதே இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர்களை அப்படியே பானையை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவேங்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அது எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். கர்த்தர் நீதி உள்ளவர், அதே சமயத்துல கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நம்ம எதை பெற்றுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எதை நம்ம தெரிந்து கொள்கிறோம், எதை நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி நொறுக்குவாரா, அடுப்புல நெருப்பிடுகிற, அதாவது காமன் மேனுக்கு இது புரிஞ்சுக்கிற விதமாக தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வெரி சிம்பிள் வே, டே டு டே லைஃப்ல இருக்கிற காரியங்களை வைத்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அதை அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால. அவங்களுடைய மனதெல்லாமே மிகவும் ஒரு மூடி போன மந்தமான, இந்த வசனங்களை கிராஸ் பண்ணிக்க முடியாத ஒரு மனதில் உள்ள ஜனங்கள்.
அதனால அவங்களுக்கு அவங்க டெய்லி யூஸ் பண்றதுல அந்த மாதிரி இதுல சொன்னாதான் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப பாருங்க, அவங்க சொல்றாரு, அடுப்புல நெருப்பு எடுக்கிறதுக்கு, ஒரு சின்ன ஓட்டுல எடுக்கிறதுக்கு, அல்லது குளத்துல தண்ணீர் மூழ்குகிறதற்கு இந்த நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போகும். பானையை உடைச்சிட்டா கொஞ்சம் ஒரு பெரிய இப்படியான ஒரு ஓடு கிடைச்சிருச்சுன்னா அந்த நெருப்பு தள்ளி போடுறதுக்கோ இல்லைன்னா தண்ணி எடுக்கிறதுக்கோ, இது என்ன நாம எழுதுன மாதிரி இருக்கு பாருங்க, தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காரு. அத அதுக்கோ அப்படி கூட ஒரு ஓடு கிடைக்காதாமா, அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு உடைஞ்சிரும் அப்படிங்கிறார். இப்ப அவருடைய தண்டனை எவ்வளவு தெளிவாய் அவர் சொல்றாருன்னு பாருங்க. எவ்வளவு தீர்க்கமா இருக்கு அவருடைய முடிவுகள், அவருடைய செயல்பாடுகள். அப்ப 15ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இத்தனை சொல்லி அவ்வளவு வேகமா அந்த முடிவு இருக்கும் நான் நொறுக்குவேன்னு எல்லாம் சொல்லிட்டு, அடுத்த சைடு த mercy ஆஃப் காட், மனம் திரும்பி நீங்க வந்துட்டா போதும் ரட்சிக்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனும். உடனே இஸ் willing to bless you. உடனே இஸ் willing to grant you that peace which you want. எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். ரோமர் 1 எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிறோம், உங்க ஒரு கேடான சிந்தைக்கு அவர்கள் என்ன சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க இணங்காத போது அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு ஒரு வசனம். அது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. கர்த்தர் நம்மள அப்படி ஒரு ஈவில் இதுக்கு விடவே மாட்டாரு. ஆனா அப்படி அவர் விட்டு விடுகிற நிலைமை வந்துருச்சுன்னா அது மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையாய் இருக்கும். இப்ப இங்க அப்படிதான் சொல்றாரு, ஓடி போங்க, வேகமான வாகனங்கள்ல ஏறி போவோங்கிறீங்க, அப்படியே ஓடி போங்க. ஆனா உங்களை துரத்துறவங்க உங்களை காட்டிலும் வேகமா வந்து உங்களை துரத்துவார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு அடையாளமாய் நீங்க இருப்பீங்க. எப்படி உங்களை துரத்துவாங்க? ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் ஓடுவீங்க, 5 பேர் பயமுறுத்த நீங்க எல்லாரும் ஓடி போயிருவீங்க. 5 பேர் போதும், உங்களுக்கு பெரிய சேனையே தேவையில்லை, 5 பேர் போதும். ஏன்னா உங்க மனமெல்லாம் எதுல இருக்கு? திகிலிலும் பயத்திலும் ஒன்றுமே வேற சிந்திக்க முடியாதபடி அவர்கள் ஒரு சத்தம் ஊன்னு கேட்டா ஓடிடும். அந்த பயப்பட்டு இருக்கிறப்போ பாருங்க, அந்த சத்தம் எவ்வளவு தூரம் அவங்கள பயப்பட வைக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை ஒரு பாளையத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு நேரத்துல ஒரு சமயத்துல வாசிக்கிற ஒரு சம்பவத்துல, இந்த முசுக்கொட்ட செடியின் சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய சேனை வந்து நம்மளை துரத்துதுன்னு சொல்லி வேகமா ஓடி போயிட்டாங்க. துண்டை காணும், துணியை காணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அத போய் பாக்குறக்கு 2 குஷ்டரோகியை பார்த்துட்டு இப்படி கிடக்கே எல்லாம் சொல்லி அவங்க பஞ்சத்துல வாடி கொண்டிருந்த தீர்க்கதரிசன நிறைவேறின சமயத்துல அவங்க போய் அதை எடுத்துட்டு வந்து அந்த தேசத்தை காப்பாத்தினாங்க. 2 குஷ்டரோகிகள் மூலமா அதை செய்தாங்க. God was work. எல்லா வேதத்திலேயே பாக்குறோம், God works on wonderful ways. யார நீ ஒதுக்குறியோ அவங்க மூலமா தான் உனக்கு ரட்சிப்பு. நீ யார வெளியே நிக்க வச்சியோ அவங்கதான் உனக்கு வந்து நல்ல செய்தியே சொல்லுவாங்க. எப்படி அருமையா நடத்துறாரு பாருங்க. இல்லையா? நம்மள ஒருத்தர் ஒதுக்குனாங்கன்னா never be என்ன சொல்றது, worried about it. It is going to turn into a blessing. உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயம் செய்யும். அநேக சமயங்கள்ல நம்ம குடும்பத்திலேயே கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கோம்.
ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளை வந்து அப்படி செய்ய நினைக்கும், நம்மளே நினைச்சுக்குவோம் சில சமயத்துல. ஆஹ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்மள ஒன்றும் யாரும் கேட்கல, கன்சல்ட் பண்ணல, இப்படி எல்லாம் நாமளே நினைச்சுக்குவோம். ஆனா அப்படிலாம் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையா நாம இருந்தோம்னா நமக்கான கனத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். யாரை வச்சு நம்மளை ஒதுக்குனாங்களோ அவங்களே நம்மளை வந்து மறுபடியும் அழைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். பெரிய காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார், அவர் வெட்கப்படுத்தவும் மாட்டார். இங்க 5 பேர் போதுங்கிறார், எல்லாரும் ஓடிடுவீங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒரு மலை மேல ஏறி நின்று எல்லாருக்கும் அடையாளமா, இப்படி ஒரு பேனர், ஒரு கொடி, இப்ப நம்ம வழியெல்லாம் பாக்குறோம்ல, அந்த கொடி வந்து இந்த கட்சியின் அடையாளமா இருக்கு. அது போல உங்களை ஒரு அடையாளமா இந்த மலை மேல நிக்க வச்சு. ஏன்னு சொன்னா இப்படி கர்த்தரை நம்பாத ஜனங்கள் இப்படியாய் அழிந்து போனார்கள், இப்படியாய் மாண்டு போனார்கள் என்று ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறோம். இப்ப கர்த்தரை நம்புறதுங்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல ட்ரஸ்டிங் காட்னா என்னன்னா ரிட்டர்னிங் டு ஹிம். அவரை விட்டு விலகி போயிருந்த நாம் அவரிடத்துல திரும்பி வருகிற ஒரு காரியம். அதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவதா ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னா என்னன்னா அவரை முழுமையாய் நம்புவது. அவரை அவரை நம்பிட்டு நம்ம வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அவரே நமக்காக செய்து விடுவார். ரெஸ்ட், இட் மீன்ஸ் அமெரிக்கை ரெஸ்ட். அதுதான் ட்ரஸ்டிங் காட். அப்படி உட்கார்ந்தோம்னா, நம்ம அப்படி இருந்தோம்னாக்கும் எல்லாரும் நம்மளை பார்த்து நிறைய அம்புகள் வரும். ஆனா நம்ம அப்படி சும்மா மனுஷீகமா உட்கார்ந்தோம்னா அதை தாங்க முடியாது. ஆனா நம்ம ஆவிக்குரிய பலத்தோடு இருக்கிறோமானால், நம்ம ஜபத்தோடையே நம்ம சப சிந்தையிலே இருந்தோமானால், அவரை அப்படி நம்பி இருந்து அமர்ந்திருக்க நம்மால முடியும். ஈவன் சம்டைம்ஸ் வெயிட்டிங், அத காத்திருக்கிற ஒரு அனுபவம், அதுவும் இந்த ரெஸ்ட் அமெரிக்கை இதுக்கெல்லாம் கூட அதுவும் ஈக்குவல். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கஷ்டம்தான். எதுக்காக காத்திருக்கிறோமோ அந்த பிரச்சனையே நமக்கு ஒரு பூதமாட்ட உயரம் வரும். எதையாவது செய்யணும்னு நம்மளை செய்ய வைக்கும். ஆனா நம்ம அது செய்யாம கர்த்தரை நம்பி காத்திருந்து, அப்ப எப்படி காத்திருப்போம்? ஜபத்துல இருப்போம், உபவாசத்துல இருப்போம், வேத வாசிப்புல இருப்போம், தியானத்துல இருப்போம், இரவு விழித்து இருந்திருப்போம். இந்த மாதிரி நம்ம இருப்பதை விட்டுட்டு மனுஷீகமாய் சும்மா நானும் காத்திருக்கேன் உட்கார்ந்து இருந்தா ஒண்ணும் செய்யாம we will fall a prey. அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அடுத்தது குவயட்னஸ். டிஃபெண்ட் பண்ணணும்னு நம்ம அவசியமே இல்லை. இப்ப வந்து அந்த மாதிரி நம்ம காத்திருக்கிறோம்ட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறப்போ, நம்ம பொறுமையா இருக்கிறப்போ, உட்கார்ந்துருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பொறுமையா இருக்கிறோம், நம்ம அதை குறித்து அதிக கவலைப்படாம, அதை குறித்து நம்ம யார்கிட்டையும் அங்கேயும் இங்கேயும் பேசிக்காம நம்ம இருக்கிறப்போ அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். குவயட்னஸ்ல இருக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து நிறைய வம்பு பண்ணுவாங்க, நிறைய நம்ம வந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. கர்த்தர் எனக்கு பார்த்துக்குவாரு அப்படின்னு கூட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. மூன்றாவதாக ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், அஷூரன்ஸ். இந்த நம்பிக்கைங்கிறோம். அந்த நம்பிக்கை எப்படின்னா, அந்த நம்பிக்கையை நாம செயல் வடிவமாய் ஏற்றுக்கொள்வது. அதை நம்பி நாம வந்து காரியங்களை செய்வது. கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லி நாம துணிந்து போய் செய்வது. அதுதான் அந்த தைரியத்தோடு செய்வது, துணிச்சலோடு செய்வது. அப்படிப்பட்ட செயல் வீரர்களாய்த்தான் நாம இருக்கணும். அப்படியே தூங்குகிற வீரர்களாய் நாம கர்த்தரை நம்புறோம்ட்டு தூங்கிட்டு இருக்க அழைக்கப்படல. தைரியத்தோடு செயல் வீரர்களாய் போய் செய்ய நாம் அழைக்கப்படும். இதைதான் நாம இந்த 30ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம்.
31ஆம் அதிகாரமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம். நான் தான் சொன்னேன், இந்த 2 அதிகாரத்துல ஒரே செய்தியை தான் தொடர்ந்து வாசிக்கணும். நிறைய இருக்கு. அதனால 15 வசனம் இருக்கு. 19. 31ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறது என்னன்னு சொன்னா, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. முதல்ல 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல வாசிச்சது போலவே இங்க 1ஆம் வசனத்திலையும் அதே தான் சொல்றாங்க. அங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருந்தது, பாவத்துக்கு மேல் பாவத்தை கூட்டின்னு. இங்க அது இல்ல. இங்க கர்த்தரை நோக்காம கர்த்தரை தேடாம குதிரை மேல நம்பிக்கை வச்சு ரதங்கள் அதிகமா இருக்கிறதுனால அவைகளை நாடி அவங்க மகாபலசாலிகளா இருப்பாங்கன்னு அவர்களை நம்பி போகிறவர்களுக்கு ஐயோ. இதேதான் இட் இஸ் அப்ளிகபிள் டு அஸ். இதுல குதிரை ரதம் இதுதான் நமக்கு இருக்காது. நமக்கு செல்வம், அறிவு, கல்வி, பதவி, இட் கேன் பி அவர் ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள். அவங்க எப்படினாலும் வீட்டுல பெரியவங்க, அப்படி சில காரியங்கள். இந்த மாதிரி சில விஷயங்களை கர்த்தருக்கு மேலாக நாம் நினைக்கும் போது வைக்கும்போது மதிக்க வேண்டியது தான். எல்லா காரியங்களும் அவசியம்தான். பட் அதை நம்பி கர்த்தரை விட்டு ஓடி போகாம, தெளிவா முதல்ல வசனமே சொல்லியிருக்கு, பரிசுத்தரை நோக்காமல். அப்பனா பரிசுத்தர்கிட்ட ஜெபித்து ஆலோசனை பெறாம அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளாம, கர்த்தரை தேடாமல், கர்த்தரை அவருடைய சித்தம் அதுதானான்னு உறுதிப்படுத்தி வேதத்துல வாசிக்காம எகிப்துக்கு போய் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இப்படி இதையெல்லாம் நாடி போவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதான் சொல்றாரு. இஸ்ரேல்கிட்ட இருந்தது 2 பாவம். ஒன்று, they rejected God. 2வது, they trusted something else other than God. இந்த 2 பாவங்களும் நம்மிடத்திலும் வெகு சுலபமாய் காணப்படும். அதை தான் கர்த்தர் மிகவும் எச்சரிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம். சிலர் ரதங்களையும் முடிங்க குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நானும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எஸ். சோ அதுதான் முக்கியம். இந்த வசனத்தின்படியே நாம வாழ நாம அழைக்கப்படுகிறோம். இந்த இன்னொரு கமெண்டேட்டர் சொல்றாரு, இந்த மாதிரி ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, இதுல எல்லாம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கால் நல்ல பாறை மேல இருக்கு, கிரைஸ்ட் த ராக், அது மேல இருக்கு.
ஆனா இன்னொரு கால் எங்க இருக்குன்னா, இந்த உலகத்தின் உளையான சேற்றுல இருக்கு. எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க நிக்கிறது என்னமோ ஒரு பெரிய பாறை. பாறை நல்ல சப்போர்ட் தான் பண்ணும். ஆனா இந்த காலு உளையான சேத்துல இருந்தா அது இழுக்கும். அப்ப என்ன நடக்கும்? இங்க இருந்து நீங்க நேரா கீழே போயிருவீங்க இல்ல? அப்போ அதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம். 2வது வசனம், அவரும் ஞானம் உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழுதுவார். இதுல துணையா நிக்கிறவங்க, ஆதரிக்கிறவங்க, சப்போர்ட் பண்றவங்க, பரவாயில்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாரையுமே என்ன செய்வாரு? அவர் தண்டனைக்குள் ஆக்குவார். ஏன்னா எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. நீ மனுஷனை போய் என்ன நம்புற? எளிமையான ஒரு அருமையான வசனம் இருக்குல்ல, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா கர்த்தரை நம்பாம மனுஷனை நம்புகிறவன் பரிதாபத்துக்குரியவன். குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார். ஒன் who helps and one who receives the help. எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா எல்லாமே மாம்சம் தானே, ஆவிய அதுதானே, வேர்ல்ட்லி திங்ஸ் தானே. இதற்கு நீ போய் முக்கியத்துவம் கொடுக்குறியா? அதுக்குதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். 4:4, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். இந்த நம்பிக்கையோட நாம இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா அந்த உலகத்தை நம்ப மாட்டோம், உலகத்தின் பின்னால ஓட மாட்டோம். இவங்க அப்படி இல்லாதனால தான் அங்க அதன் பின்னால ஓடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி இப்ப சொல்றாரு, கர்த்தர் என்னுடனே சொன்னது. அப்படின்னா தீர்க்கதரிசி கிட்ட சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல, சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். இப்போ ஒரு சீன் மாறுது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இப்போ பாதுகாக்க வர்றாரு. இவ்வளவு தண்டனை சொல்வாரு, இவ்வளவு அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. அவங்க மனம் திரும்பினாலும், ஒருவேளை இன்னுமே மனம் திரும்பாம அவங்க அந்த பாவ நிலைமையிலே இருந்தா கூட, அவர்களுடைய சொந்த ஜனங்கள்ங்கிறதுனால அவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். அவருடைய உண்மை பெரிது, அவருடைய காருண்யம் பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது. அவர் அப்படியே அதை சொன்னதை செய்கிறவர். அதனால இங்க என்ன பண்ணுவாருன்னா, சியோன் மலைக்கு போய், சியோன் மலைன்னா எருசலேம் இருக்கிற மலை, அதற்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் பண்றதுக்கு இறங்குவார், வானத்திலிருந்து வருவார், அவர்களை யுத்தம் பண்ணுவார். இது கொஞ்சம் நமக்கு அந்த கடைசி நாட்கள்ல நடைபெறுகிற அந்த காரியமாட்டமும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் 19th சாப்டர், அங்க நடக்கிற யுத்தம். அப்ப கர்த்தர் எப்படி வெள்ளை குதிரையில வருவார், அவர் யுத்தம் செய்ய வருவார். ஒரே அந்த இருபுறம் உள்ள கற்குள்ள பட்டயம் வாயில வைத்திருப்பாருன்னு இருக்கும். அந்த பட்டயத்தால நொடியில அவங்கள சடுதியில அவர் இது பண்ணிடுவார். அந்த யுத்தத்துக்கு அடையாளமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க அதை ஒரு இமேஜரி போட்டு சொல்றாரு. எப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒரு மேய்ப்பர்கள் ஒரு ஆட்டுக்கூட்டத்தை மேய்ச்சிக்கிட்டு வராங்க. அப்ப திடீர்னு இந்த சிங்கம் பால சிங்கம் ரெண்டும் வந்துருது. அந்த இறைய கவியிருது. கவும்போது அது ஒண்ணு கவியிருந்தா அடுத்தது கர்ஜிக்கும். அந்த கர்ச்சனை
அந்த மேய்ப்பர்கள் சத்தமோ, மேய்ப்பர்கள் கல்லெறியறதோ, மேய்ப்பர்கள் துரத்துறதோ ஒரு பெரிய அமளி நடக்கும். நான் எல்லாவற்றுக்கும் மேலாக பணியாமல் கர்ஜிக்கிற ஒரு சிங்கம் போல அப்படின்னு ஒரு பெரிய பராக்கிரமத்தோடு வல்லமையோடு வந்து தன் ஜனங்களை காப்பார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அது இட் வாஸ் சோ பவர்ஃபுல், சோ கிரேட் அண்ட் பவர்ஃபுல், ஸ்ட்ராங், வயலண்ட், அந்த மாதிரி. 5வது வசனம் பாருங்க, அப்படியே கம்பேஷனேட், லவ்விங் லைக் அ மதர், கேரிங் லைக் அ மதர், அந்த மாதிரியும் தப்புவிப்பார். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் அப்படியும் தப்புவிப்பார், இப்படியும் தப்புவிப்பார். அவரவர் தேவைக்கு ஏத்த மாதிரி, அவரவர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. எதுவுமே இங்க ஜெனரலைஸ்ட் கிடையாது. We are unique and God's dealing will also be unique with everyone. Only the name banner judgmentங்கிறது காமனா இருக்குமே ஒழிய how he deals with everyone will definitely be different. But there will be a judgment. அதுதான். அதே போலதான் he will come and gather, he will give places for each and every one of us. ஆனா it will not be the same. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எல்லாமே அப்படித்தான். இங்க 5ஆம் வசனத்துல பாருங்க, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அது எவ்வளவு அருமையா அப்படியே சீன் மாறுது. 4th verseல you see a violent scene, a majestic roaring lion. 5வதுல அப்படியே பாதுகாக்கிற ஒரு பட்சி, பறவை. அது வரும்போது ஒரு சத்தத்தோட வரும், கீச்சுன்னு ஒரு சத்தத்தோட வரும், வந்து தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்க வரும். பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் ரோரிங் லயன். வெரஸ் மதர் பேர்ட், a tender care of a bird. அப்படியாக நாம் அந்த பறவைகளை போல பறந்து வந்து நம்மை காக்கிற தேவன். அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை ஜெபத்துல பயன்படுத்துவோம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது எங்க தேசத்தை இப்படி காத்துக்கொள்ளுங்க சுவாமின்னு ஜெபிப்போம். இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட அர்த்தத்தோட நாம விளங்கி கொண்டு இன்னும் கூட அதிகமாய் சூழ்நிலையை புரிந்து நாம ஜெபிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கு. 6ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இங்க நம்ம பாருங்க, எப்பவும் நம்ம ஆல்டர் கால் எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாத்தையும் டோட்டலா விட்டுட்டு நீங்க வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க அப்படின்னும். இங்க சொல்றது எப்படின்னா, நீங்க முற்றிலும் விட்டு விலகி போயிட்டீங்க. யாரை விட்டு? கர்த்தரை விட்டு விலகி போயிட்டீங்க. அவரிடத்துல திரும்பி வாங்க. கம் பேக் டு ஹிம். யூ ஹவ் டோட்டலி அபண்டன் ஹிம், கம் பேக். அதான் 6ஆம் வசனம். 7ஆம் வசனம், உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த. இப்போ 7ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிரின்சிபலை பார்க்கிறோம். மனம் புதிதாகிற போது என்ன ஆகும்? ஒரு மறுரூபம் அடைவோம். அப்போ நம்மள ஒரு புதிய ஒரு ஒரு காரியம் நடக்கும். இங்க என்ன செய்து, உங்க கைகளே செய்த வெள்ளியினால பொண்ணுனால விரும்பி விரும்பி செய்த அந்த விக்கிரகங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஐடல்ஸ் நீட் நாட் பி ஒன்லி ஐடல்ஸ். நாமளே எதை விரும்புகிறோம், எதை அதிகமா நேசிக்கிறோம், எதை நாம விரும்பி விரும்பி சிலது செய்திருப்போம், யோசிச்சிருப்போம், அந்த காரியங்களை நீங்களே வெறுத்து விடுவீர்கள். எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எதுனா, அகஸ்டின் when he was a young man, அவரை போல மோசமான ஆளு யாருமே இருக்க மாட்டாங்க. he had everything. ஏன்னா அவருக்கு வந்து he was a very rich man. ஸோ அவர்கிட்ட கையில எல்லாமே, அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆளு. அதனால நல்லா எல்லாவற்றையும் அனுபவித்த ஆள். ஆனா அவரை ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு. அதுக்கு காரணம் அந்த அவருடைய அம்மாவின் ஜெபம்.
கண்ணீர் ஜெபம். அப்போ அந்த ஜெபத்தினால அந்த மகன் ஆண்டவரிடத்துல வரார். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் கடற்கரையில போகும்போது இந்த பழைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு லேடி வரா. அவ அப்படியே வந்து திரும்ப அகஸ்டின்ட்டு வரா. அப்ப அவளை பார்த்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா ஓடுறாரு. He was not ashamed to run away from that lady. அந்த லேடி என்ன நினைக்கும், இப்படி நான் எனக்கண்டு பயந்து ஓடுறானேன்னு அப்படி கேவலமா நினைக்கலாம். மக்கள் சுத்தி இருக்கிறவங்க பார்க்கலாம், ஏன்னா பீச்சு, கடற்கரை. ஆனா இவர் அதெல்லாம் யோசிக்கல. பாவத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கிற மாதிரி he ran away from that lady, shouting, I am not that old Augustine. I am no more that old Augustine. அப்படி சொல்ல வைக்கும், அப்படி சொல்ல முடியும். எப்போ அவரிடத்துல நம்ம திரும்பி வரும்போது, மனம் திரும்பும் போது அது எளிதாய் செய்வதற்கு முடியும். ஒருவேளை ஒரு வாலிபன் யோசிக்கும் போது அது கடினமா தெரியும், அவனுக்கு வெக்கமா இருக்கும் அப்படிலாம் செய்யறதுக்கு. ஆனா கர்த்தர் அவனுக்கு அந்த பலனை நமக்கும் அந்த பலனை தருவார். நாம் ஒருவேளை அந்த மாதிரி செய்யறதுக்கு இல்லைன்னாலும் சில சமயங்களை விட்டு கொடுக்கணும், தாழ்ந்து போகணும், அமைதலா இருக்கணும், பேசக்கூடாம இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். இதை இவ்வளோ பெரிய ராஜா, இவனை கண்டு உலகமே பயந்து, அசீரியன் எம்பையரை பற்றி வாசிக்கும் போது அவன் அவ்வளோ கொடுமையானவன், கொடூரமானவன். அதனாலதான் ஜோனா அன்னைக்கு யோனா தீர்க்கதரிசிய போய் நீ அவங்களுக்கு எச்சரிப்பு சொல்லுன்னு சொன்னப்போ அவன் மாட்டேன்னு சொன்னது ஏன்னு சொன்னா, அவ்வளோ பயங்கரமான மக்கள் அவர்கள், கொடிய மக்கள். அதனாலதான் அவன் ஓடி போறான். ஆனாலும் பிடிச்சு கொண்டு போய் விடுறாரு. ஆனா அவரோட ஒரே பிரசங்கத்துல அன்னைக்கு இருந்த அந்த அசீரியா ராஜா உபவாசம் இருந்து கர்த்தர் இடத்துல மனம் திரும்பினான். ஆனா அது ஏன் சொன்னா கர்த்தருடைய திட்டமா இருந்ததுனால. பாருங்க, கர்த்தருடைய திட்டமா இருந்ததுனால அப்பேற்பட்ட கொடிய அசீரியன் கூட மனம் திரும்பி உபவாசித்து வந்தான். பாத்தீங்களா? இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த இவ்வளோ பெரிய அசீரியனு ஒரு பட்டயமல்லாத பட்டயமை அவனை பட்சிக்கும். ஒரு போர்ல, ஒரு யுத்தத்துல அவன் சாகல. அவன் குடும்பத்திலே, அவன் வீட்டு பிள்ளைகளே, அவனுடைய குமாரர்கள், அவனுடைய தெய்வத்துக்கு ஆராதிக்க போகும்போது அவனுடைய சொந்த குமாரர்கள் அவனை வெட்டி சாய்ப்பார்கள். இதுதான் அவனுடைய முடிவு. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம், அவளுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவை கொண்டு வராரு கர்த்தர். இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன்னா. ஓகே, இது எஸ், இந்த வசனம் எல்லாம் சொல்லல 30ஆம் வசனத்துல இதெல்லாம் சொன்னா 13 19 33 வரைக்கும் சொல்லல. சொல்லல. அதான் அது அந்த சாரி, அதான் எனக்கு திடீர்னு இந்த இது ஞாபகம் வந்துச்சு. இப்பவே மணி 8:10 ஆயிடுச்சு. இந்த பிபிடில அது இருந்தது, இது மிஸ்டேக் தான். சரி, இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, நான் ஒரே ஒரு வார்த்தை தான், கொஞ்சம் தான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 20ல இருந்து 23 வரைக்கும் எனக்கு இருக்கும்போது என்னன்னா, போதகர்களை நீ வேண்டான்னு சொன்ன, இனி அவங்க மறைஞ்சிருக்க மாட்டாங்க, உனக்கு டீச் பண்ணுவாங்க, இதான் வழின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, இப்ப நான் சொன்னது போல அந்த சுரூபங்கள் விக்கிரகங்களை எல்லாம் ஒரு தீட்டான துணியை தூக்கி வீசுற மாதிரி அதை தூக்கி வீசுறது. வேர்ல்ட்ல ரொம்ப அன்கிளீன் திங்னு அதைத்தான் யோசிப்பாங்க.
அத மாதிரி உன்னுடைய இதை தூக்கி வீசிடுவ அப்படின்னு சொல்லி ஐடல்ஸ் எல்லாம் வீசிடுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஐடல் இருக்கும். ரேச்சல், ராகேல் தன்னுடைய குடும்பத்தின் விக்கிரகங்களை ஒளிச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வருவான். ஞாபகம் இருக்கா? குதிரை இதுல சேனத்துக்கு அடியில வச்சு எடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதை எல்லாத்தையும் தூக்கி வீசுவீங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு. எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறதே அவர் இங்க சொல்லிட்டு, அந்த சமயத்துல எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒருவேளை எதை குறிக்குதுன்னு சொன்னா, 1000 வருஷ அரசாட்சியில அவருடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சம் போலவும் இருக்கும்னு சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். இப்ப 27, 28, 29ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, திரும்ப அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுல முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புறேன். அது எதுன்னு சொன்னா, இந்த 33ஆம் வசனம், தோப்பேத் என்கிற இடத்தை பற்றிய வசனம். இது என்னன்னு சொன்னா, இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் எங்க இருக்குன்னு சொன்னா, இன்னோம் என்கிற பள்ளத்தாக்குல இருக்கு. இன்னோம்ங்கிற பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா, எருசலேமுக்கு தென்புறத்துல இருக்கு. இது இன்னொரு முக்கியமான காரியங்கள், இதை பற்றிய இந்த இடத்தை பற்றிய காரியங்கள் என்னன்னு சொன்னா, இதத்தான் நரகத்துக்கு இன்னொரு பெயர் கெஹனான்னு சொல்லுவாங்க. ஷியோல், கெஹனா, அப்படி பாதாளம் அப்படிலாம் சொல்றோம்ல, அது மாதிரி இந்த இடத்துக்கும் அந்த பெயர். இது ஒரு நரகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக இந்த இடத்தை அவர்கள் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அந்நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த மோளேகுங்கிற அந்த விக்கிரகத்துக்கு குழந்தை நரபலி செலுத்தி கொண்டிருந்த இடம். பாருங்க, எல்லாம் ஈவில் ஸ்பிரிட் ஃபுல்லா நிரம்பின ஒரு இடம். இந்த இடத்துலதான் பக்கத்துல அக்கல்தேமா அப்படிங்கிற இடத்துல யூதாஸ் காரியோத்து தன்னை தூக்கிலே இட்டுக்கொண்ட இடம். இந்த இடத்துலதான் அண்ணா காய்பாவுடைய கல்லறைகளும் இருக்கு. கல்லறையெல்லாம் நமக்கு கொஞ்சம் விசேஷம் இல்லையா? அன்னைக்கு அவங்க நம்பிக்கையில ரொம்பவே விசேஷம். ஏன்னு சொன்னா, யாக்கோப் என்ன சொல்வாருன்னா, என் எலும்புகளை கொண்டு போய் அங்க கொண்டு போய், யோசேப் என்ன சொல்வாரு, என் எலும்புகளை கொண்டு போய் அங்க வை, அப்படியே அந்த குகையில அவங்க அப்பா தகப்பன் வாங்கின அந்த இதுல வைங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாய் அதை கருதுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இதுல இவங்க 2 பேருக்கு இடம் எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த தோப்பேத்துங்கிற இடம். இந்த தோப்பேத்துங்கிறது என்ன அப்படின்னா, நரகத்துக்கு ஒப்பான ஒரு இடம். இந்த இடத்தை தான் அந்த அசீரிய ராஜாவுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருன்னு அந்த வசனம் சொல்லுது, 33ஆம் வசனம். அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, கர்த்தர் நம் துவக்கத்தையும் நம் முடிவையும் அறிந்திருக்கிறவர். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர். சோ அசீரிய ராஜாவா இருந்தாலும் சரி, நாம அவருடைய சொந்த பிள்ளைகள் ஜனங்களானாலும் சரி, கர்த்தர் அவர் நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிற தேவன். சரி, நானே சுருக்கமா ஜெயிச்சேன். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் நாங்க வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் சுவாமி. உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸை அப்போது நாங்க நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்தீர். உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், நியாய தீர்ப்பு செய்கிறவர், சொல்வதை மாறாதவர், எல்லாவற்றையும் நாங்க அறிந்து கொண்டோம். அதே சமயத்துல எச்சரிக்கவும் பட்டோம் சுவாமி. இந்த ஜனங்களை போலவே சில சமயங்கள்ல எங்களிலும் ஒரு சில நேரங்களில நாங்க பலவீனமான சமயங்கள்ல இப்படி அவசரத்துல, பயத்துல, திகைப்புல, ஒருவேளை உண்மை நம்பாம வேற காரியங்களை நம்பி ஓடுகிறவர்களா இருப்போம். ஆனால் ஒரு விஷயங்களையும் கூட நீர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். அதிக தியானத்தோடு ஜபத்தோடு வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல சாட்சிகளாய் இருக்க கிருபத்தாரும். ஏதோ
இப்படி வாழ்ந்தானேன்ற ஒரு அடையாளமாய் எங்களை நீர் வைத்து விடாதபடி சுவாமி. ஆண்டவரே, இப்படி வாழ்கிறார்கள் இவர்கள் தேவன் உண்மையுள்ள தேவன் என்கிற சாட்சியோடு நாங்க வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும், உற்சாகமாய் அடுத்த வாரத்துல காண கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Amen. Thank you, sister. Thank you. Thank you, God sister. bless you. Good night Good to night. all. Good night. Thank you.